விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடமானம் வைத்த சொத்து பத்திரத்தை வேணுகோபால் என்பவர் திருடிவிட்டதாக விஜயகிருஷ்ணன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான விசாரணையின் போது விசாரணைக்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. விசாரணைக்காக காவல் நிலையம் அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் புளியந்தோப்பு காவல் ஆய்வாளருக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோபாலபுரத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரிடம் மயிலாப்பூர் சேர்ந்த விஜயகிருஷ்ணன் என்பவர் தனது மாமனார் சொத்து பத்திரத்தை அடமானம் வைத்து 6 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். அடமானம் வைத்த அந்த சொத்து பத்திரங்களை வேணுகோபால் திருடிவிட்டதாக விஜயகிருஷ்ணன் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் குறித்த விசாரணைக்கு ஆஜராகும்படி வேணுகோபாலுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். அதன்படி 3 நாட்கள் விசாரணைக்கு ஆஜரான போது சொத்து பத்திரங்களை விஜயகிருஷ்ணனிடம் திருப்பி கொடுக்கும்படி மிரட்டியதாக கூறி புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் ரவி, உதவி ஆய்வாளர் ஷாஜிபா ஆகியோருக்கு எதிராக வேணுகோபால் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் ஆய்வாளர் ரவி மற்றும் உதவி ஆய்வாளர் ஷாஜி பானுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் இருவருக்கும் எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படியும் அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஆய்வாளர் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எம் சுந்தர் மற்றும் ஹேமநாத் சாந்தான் கவுண்டர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆய்வாளர் ரவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகர் விஜயகிருஷ்ணனின் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கும் நோக்கத்தில் மட்டுமே வேணுகோபாலை காவல் நிலையத்திற்கு அழைத்ததாகவும் காவல் ஆய்வாளர் தரப்பில் விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் வாதிட்டார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என்றும் விசாரணையின் போது புகார்தாரரான வேணுகோபால் துன்புறுத்தப்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி ஆய்வாளர் ரவிக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதேபோல் ஆய்வாளர் ரவிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவையும் நீதிபதிகள் ரத்து செய்தனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.